வருஷம் தான் ஆகுது ரத்துல் முக்தார் எழுதி. அந்த ரத்தத்தை இவர் திரும்ப திரும்ப சொல்றார். ரத்துல் முக்தார்ல குர்ஆன் ஹதீஸ் இருந்து ஆய்வு செய்து ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல், சஹாபாக்களுடைய சொல் செயல், அதற்கு பிறகு ஹைருல் குரூர் என்று சொல்லப்பட்ட தாபீன்கள், தபை தாபீன்களுடைய சொல் செயல், இதை எல்லாம் ஆராய்ச்சி செய்து ரத்துல் முக்தார்ல சுருக்கமான ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பார். நேரடியாக குர்ஆன் ஹதீஸ்ல காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ரத்துல் முக்தார்ல சொன்னதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் சொல்லி இருக்கணும். வகௌனுஹு, இப்ப பாருங்க அவர் எப்படி சொன்னாருன்னு சொன்னா, மிஸ்வாக் குச்சி நேரா இருக்கணும், முடிச்சு இல்லாம இருக்கணும். 37வது பக்கத்துல இருக்குங்களா, நேரா இருக்கணும், முடிச்சு இல்லாம இருக்கணும், ஒரு சுண்டு விரல் அளவு இருக்கணும். இப்ப இது எந்த ஹதீஸ்ல காட்டுனீங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய மிஸ்வாக்கை பற்றி உள்ள ஹதீஸ்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து குச்சி இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா குச்சிங்கிறது வாயில மிஸ்வாக் செய்யறதாங்க, அதனால குச்சி இப்படித்தான் இருக்கணும். சாதாரணமா ஒரு குச்சி இருக்குது, மிஸ்வாக் செய்ய வேண்டிய குச்சி இப்படி இருக்கணும். தானுங்களே, இப்பதானுங்களே வாயில போட்டு மிஸ்வாக் செய்ய முடியும். இவ்வளவுதானே இருக்கணும். ஒரு தூளு சிபிரின் ஹதீஸ்ல ஆராய்ச்சி செய்து ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், பெரியார்கள், உலமாக்கள், நாதாக்கள் எல்லாம் மிஸ்வாக் செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய குச்சி எல்லாம் இவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார், பார்த்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். இவர் பார்த்ததில்லை, பார்த்தவர்களிடத்தில் கேட்டிருக்கிறார். அதையெல்லாம் வச்சு இப்படி ஒரு சுண்டு விரல் அளவு, ஒரு ஜான் நீளம், முடிச்சு இல்லாம நேரா இருக்குன்னு எழுதியிருக்கிறார். இப்ப இவர் சொல்றாரு இது எந்த ஹதீஸ்ல, அப்ப இப்படி வேண்டாங்கிறீங்களா? அப்ப வேண்டான்னு சொன்னா எப்படி குச்சி வைக்கன்னு நீங்க விரும்புறீங்க, அதையாவது சொல்லுங்க. பாருங்க, இப்படி குச்சி வைக்கன்னு நீங்க விரும்புறீங்களான்னு நான் கேட்கிறேன். இது மாதிரி குச்சி வைக்க விரும்புறீங்களா? இப்படியா வச்சுக்கணுங்கிறீங்க? இது நம்ம பல்லு விளக்க முடியாது, யானைக்கு விளக்கணும். இது யானைக்கு விளக்கணும். இது நம்ம மதரசால ஒரு பையன் வச்சிருந்தாரு, அவரு இது மாதிரி ஒரு மோட்டாவான ஆள் இங்க இருக்கிறார். அவரு அதை நான் வாங்கி வச்சிருக்கிறேன். எப்படி இருக்க கூடாதுன்னு காட்டுறேன். மிஸ்வாக் இப்படி இருக்க கூடாது சகோதரர்கள். இது மாதிரி 4 சேர்ந்தா ஒரு சோறு சமைச்சிடலாமே. சரி, முடிச்சு இல்லாம இருக்கணும், நேரா இருக்குன்னு இருக்குது. இல்ல அப்படி இல்லாம இப்படி மிஸ்வாக் வைக்க சொல்றீங்களா? இல்லாட்டா இல்ல கேக்குறேன், இப்படி இப்படியாங்க இருக்குன்னு மிஸ்வாக்கு கிதாபுல துர்ருல எழுதிருக்கு, மிஸ்வாக் இப்படி இருக்குன்னு. இப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்ற மாதிரி மிஸ்வாக் வைக்கணுமா இல்ல இப்படி வச்சுக்கிறீங்களா? இப்படி வச்சு விளக்கனா நாம விளக்க முடியாது, அவருக்கு விளக்கணும். நம்ம வாய்க்கு போகாது, அது வாய் கிழிஞ்சிரும். இதுவும் வித்தாரு. நாங்க ஒரு ஊருக்கு போயிருந்தோம், மிஸ்வாக் வச்சிருந்தாரு, பார்த்தா இது இருக்குதுல வித்து இருக்கிறார். வாங்கவும் ஆள் இருக்கு. ஏன்னா இது மாதிரி ஆள் இருக்காரு பாருங்க, ஜன்னத்துக்கு போற ஆளு, ஜன்னத்துக்கு காட்டுற ஆளு, இது மாதிரி ஆளு தான் வாங்குவாங்க. இப்படி வைக்க இஷ்டம் இல்லைன்னா நீங்க இப்படி வைக்க கூடாது, இப்படி வைக்க எழுதி இருக்கு. இது ஹதீஸ்களுடைய அடிப்படையில் ரசூலுல்லாஹ் வச்சிருந்த மிஸ்வாக், சஹாபாக்கள் வச்சிருந்த மிஸ்வாக். இனி நடைமுறையில ஒரு மிஸ்வாக் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தா வாயில போட்டு விளக்க முடியாது. வாய் கிழிஞ்சு போயிரும், பல்லு உடைஞ்சு போயிரும், நாக்கு தனியா கலண்டு வந்துடும். ஆகையினால் மிஸ்வாக் இப்படி வைங்கன்னு சொன்னோம். இந்த மிஸ்வாக் பாத்துக்கிறதுக்கா இப்படி வைக்கிறேன், மிஸ்வாக் இப்படி வைங்கன்னு சொன்னோம். இது ஹதீஸுடைய அடிப்படையில் எழுதப்பட்டது. இது கூடாதுன்னு சொன்னால் அதை உங்களுக்கு இது பைத்தியகாரத்தனமாக தெரியவில்லையா? எங்களை பார்த்து பைத்தியகாரத்தனம் என்று கேட்கிறீர்களே, இப்படி எழுதுவது உங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக தெரியவில்லையா? வைத்தியம் செய்யுங்கள், இல்லையானால் இந்த பைத்தியம் தீராது. அடுத்து சொல்றாருங்க, மிஸ்வாக் வயஸ்தாக்கு ஆர்தல் லா தூலன். மிஸ்வாக் செய்யும் போது இப்படித்தான் மிஸ்வாக் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. சொல்லுங்க, மிஸ்வாக் இப்படி செய்யணுமா இப்படி செய்யணுமா? நடைமுறையில பெரியார்கள் வழி வழியாக வந்தது, மிஸ்வாக் இப்படி செய்யணும், பிறகு இப்படி செய்யணும், பிறகு பல்லுக்குள்ள விட்டு செய்யணும். மிஸ்வாக் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா மூக்குக்குள்ள போனாலும் போயிடும். இப்படி செஞ்சா சொடக்குல இறங்கி எங்க போயிருங்க, மூக்குக்குள்ள போயிடும். ஆகையா முறை எழுதி இருக்கு. இது பிடிக்கல நீங்க விட்டுக்குங்க, மூக்குள்ள நாங்க வேண்டாம்னு சொல்லல, ஏதாவது எழுதி இருக்கு. ஆனா கடைசியில ஒரு விஷயம் இருக்கு, அது அதாவது கல்லீரல் பெரிதாகும் என்று எழுதி இருக்கு. அதே போல அடுத்ததுல நோய், இதனால் மூல நோய் ஏற்படும் எழுதி இருக்கு. அதே போல அடுத்ததுல மிஸ்வாக்கு குச்சி பிடிக்கிறது இருக்குது, இப்படி பிடிக்க கூடாது. மிஸ்வாக் குச்சி பிடிக்கிற முறை இப்படி இருக்கணும். அப்ப முழு கையால பிடிச்சதுதா அது எனக்கு இப்படியா தேய்க்கிறது? நீங்க என்ன வீடு சுரண்டீங்களா, பெயிண்ட் சுரண்டீங்களா? மிஸ்வாக் பிடிக்கிறது இப்படிதான் பிடிக்கணும், இப்படி முழு கையால பிடிக்க வேண்டாம் அப்படின்னு எழுத காரணம் என்னன்னு சொன்னா, அதனால பார்வை போய்விடும் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் சொல்றேன், இப்படி ஒருத்தன் பிடிச்சா அவனுக்கு ஏற்கனவே பார்வை இருக்காதுன்னு அர்த்தம், அவன் குருடனா இருப்பான்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுக்கு தான் அப்படி எழுதியிருக்கு. அதே மாதிரி மிஸ்வாக்க வைக்கும் போது, மிஸ்வாக் எல்லாம் செய்துட்டோம், வைக்கும் போது இப்படி வைக்காதீங்க, பின் எப்படி வைங்க, இப்படி வைங்க. இப்படி வச்சா பைத்தியம் பிடிக்கும். பைத்தியம் பிடிக்கும் இல்ல, பைத்தியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் இப்படி வைப்பீங்க.
நேரா வச்சா தண்ணி எல்லாம் கீழே இறங்கிரும், அழுக்கெல்லாம் கீழே இறங்கிரும். மறுபடியும் மிஸ்வாக் செய்யும் போது அழுக்கு இருக்காது. அதுக்காக அப்படி வைக்க சொல்லி எழுதி இருக்கு. அப்படி இல்லாம நீங்க இப்படி வச்சாலோ அல்லது இப்படி வச்சாலோ அழுக்கு அதிலே தேங்கி இருக்கும், அழுக்கு அதிலே தங்கி இருக்கும். அந்த தங்கி இருக்கிற மாதிரி வைத்தால் நீங்கள் பைத்தியக்காரர்களா ஆகிவிடுவீர்கள். அதான் எழுதி இருக்கு என்று ஒரு இதுக்கு பேர் எப்படி ஜவாப் வேண்டாம் சொல்லிங்க. அதாவது அவர்களுக்கு ஒரு எதிரான ஜவாப் அது. அடுத்து இந்த கல்லீரல் பெருகிவிடும், அதே போல மூல நோய் ஏற்படும், இதே போல அதை சூப்பக்கூடாது, பார்வை போய்விடும், அதே போல பைத்தியம் பிடிக்கும். இதுவெல்லாம் வைத்தியத்தினுடைய அடிப்படை. வைத்தியம் உலகத்தில் எத்தனை வகை இருக்கு தெரியுங்களா? இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற வைத்தியம் 64 வகையான வைத்தியம் இந்தியாவில் மட்டும் இருக்கு. அதை என்ன சொல்றதுங்க? சித்த வைத்தியம் சொல்லுவாங்க, அப்புறம் என்னங்க ஆயுர்வேதிக்கு சொல்லுவாங்க, அலோபதிக்கு சொல்லுவாங்க. அப்படி இருங்க, கொஞ்சம் பொறுங்க, இது முடிச்ச உடனே கொடுங்க. புஸ்தகம் வந்திருந்தா கொஞ்சம் பொறுங்க, நான் இது முடிச்சிடுறேன், பிறகு கொடுங்க. இப்படி சித்த வைத்தியம், ஆயுர்வேதிக் வைத்தியம், அந்த வைத்தியம், எத்தனையோ வைத்தியம், இது எல்லா வைத்தியம் சேர்த்தா 64 வைத்தியம் இந்த உலகத்தில் இந்தியாவில் இருக்குங்க. 64 வகையான வைத்தியங்கள்ல நாட்டு வைத்தியம், அதே போல என்னென்னவோ நான் சொல்ல நேரம் இல்லை சொல்லல, அப்படி வைத்தியங்கள். அந்த வைத்தியத்துறையிலும் இந்த முசன்னிஃபீன்களுக்கு, ரத்துல் முஃப்தாருடைய ஆசிரியர் போன்றவர்களுக்கு வைத்தியத்துறையிலும் ஆராய்ச்சிகள் இருந்தன. ஆகையினால் எப்படி போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஸ்வாக்கை பொறுத்தவரை ஃபைன்னஹு மர்தாத்துல் லிர்ரப் வ மித்ஹரத்துல் லிர்ஃபம், வாயை சுத்தப்படுத்தும், அல்லாஹ்வை பொருத்தப்படுத்தும். வாயை சுத்தப்படுத்தல் என்பது வைத்தியத்தை சேர்ந்தது. வாய் சுத்தம் இல்லாமல் போவதுதான் வியாதிகளுக்கு முதல் காரணம், மூல காரணம். எனவே வாயை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற வைத்தியத்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நிறைய இடத்தில் வைத்தியம் சம்பந்தமான விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இவருடைய காலத்திலே இருந்த வைத்தியங்களை அனுசரித்து பல் துலக்கும் போது கூட அதை மாற்றி செய்வதனாலே வைத்திய ரீதியாக இது ஏற்படும் என்பதை அவர் அறிந்த வைத்தியத்தின் மூலமாக சொல்லி இருக்கிறார். அந்த வைத்தியம் உங்களுக்கு பிடிக்கவில்லையானால் விட்டுவிடுங்கள். ஆனால் அவர் எழுதியதை தவறு என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஏனென்றால் அவர் எந்த அடிப்படையை வைத்து எழுதினார் என்பதை எல்லாம் காரணம் எழுதி கொண்டிருந்தால் ரத்துல் முஃப்தார் 6 பாகமாக இருக்காது, 600 பாகமாக இருந்திருக்கும். எனவே விஷயத்தை, சட்டத்தை, மார்க்கத்தினுடைய கிளை சட்டத்தை பிரித்து பிரித்து அவர் எழுதி கொண்டு போகிறார். அது அவருடைய ஆராய்ச்சி. வைத்திய அடிப்படையில் சில ஆராய்ச்சிகளை அவர் எழுதியிருக்கிறார். அது உங்களுக்கு புரியாவிட்டால் விட்டுவிடுங்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனவே சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டேன். இப்பொழுது இது மாதிரியான ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதை படிப்பதற்காக மீதமுள்ள புத்தகம் அதையும் வாங்கியிருக்க. வாங்கிட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். உதாரணமா லுங்கி, கால் சட்டை அல்லது பேண்ட், கரண்டை காலுக்கு கீழே அணிவது பெருமையை காட்டுவது. பெருமையுடையவன் சொர்க்கத்துக்கு போகவே மாட்டான். அதனால கரண்டை காலுக்கு கீழே ஆண்களுக்கு ஆடை இருப்பது இருக்கிறது, அது பெருமையை காட்டுகிறது. ஆகையினால் ஆடை அணிய கூடாது என்பது மார்க்கத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒருத்தர் கேட்கிறார், பேண்ட் கரண்டை காலுக்கு கீழே போடலாமா? அவர் பதில் சொல்றார், அதனுடைய அமைப்பே அப்படித்தான். உங்க அமைப்பே அப்படித்தான், உங்க அமைப்பே அப்படி. பேண்ட் கரண்டக்கால கீழே போடக்கூடாதா? கீழதான் இருக்கின்றதா கட்டாயம் இருக்கா? போட்டு பழகிட்டாங்க, அதனால இவர் அமைப்பு அப்படிங்கிறார். அடுத்த கேட்கிறாருங்க, மேல் இவர் எழுதுறார், தலப்பா தேவையில்லை, தொப்பி தேவையில்லை, பேண்ட் கரண்டக்கால கீழே போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் உடை உடுத்திக்கலாம், உடைக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனாக்கி உடைக்கும் மனோதத்துவ ரீதியாக உடைக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. வெறும் உடை மட்டுமல்ல, உடையிலே நிறத்துக்கு கூட சம்பந்தம் இருக்கு. பச்சை நிறம் ஒருத்தர் உடுத்துறாருன்னு சொன்னா அவருடைய அறிவு எப்படி இருக்கும்? சிவப்பு உடுத்துறாருன்னா அவருக்கு அறிவு எப்படி இருக்கும்? கருப்பைத்தான் சிலர் விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுடைய அறிவு எப்படி இருக்கும்? ஒரு விஷயம் இருக்கு, தத்துவம் இருக்கிறது. இதே போல அவருடைய நடைமுறை, சட்டை, பேண்ட், தொப்பி, அவர் போட்டிருக்கிற எல்லா விதங்களிலும் அவருடைய மானசீகமான மனோதத்துவ ரீதியான அடிப்படைகள் அங்கே இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு உடைக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றார். தலப்பாக தொப்பிக்கு அறவே சம்பந்தம் இல்லை. அவர் எழுதுறாருங்க, ரசூலுல்லாஹ் மேல் சட்டைக்கு கூட வழி இல்லாத நபித்தோழர்கள் தொப்பிக்கும் தலப்பாகைக்கும் எங்கே போய் இருப்பார்கள்? எனவே தொப்பி தலப்பாகைக்கும் மார்க்கத்துக்கும் எவ்வித சம்பந்தம் இல்லை. நபித்தோழர்களுக்கு சாப்பாட்டுக்கும் மேல் சட்டை கூட வழி இல்லையா அப்படின்னு எழுதுறாரு. அவர் ஒரு புத்தகத்தில், வாழும் கேடைங்கிற புத்தகத்துல 75வது பக்கத்துல நாம கேட்டுக்கிறோம், ரசூலுல்லாஹ் அவர்கள் தலப்பாகை பற்றிய ரிவாயத்துகளை, அதன் உயர்ந்த தரங்களை சாதாரண மாணவன் கூட அறிவான். நபி அவர்கள் தலைப்பாகை மேல் மசை செய்தார்கள். நபி அவர்கள் தலைப்பாகைக்குள் இருந்த துணி எண்ணெய் படிந்திருந்தது. ஷமாயிலே திருமதி அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மக்கா வெற்றியின் போது நபி அவர்கள் கருநிற தலைப்பாகை அணிந்திருந்தார்கள். நூல் ஷமாயிலே திருமதி அறிவிப்பாளர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
இன்னும் இது போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகள் நபிமொழிகள் உள்ளன. இவருக்கும் தொப்பிக்கும் தலைப்பாகைக்கும் சம்பந்தம் இல்லாததைத்தான் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறார் போலும். நபி அவர்களுடைய அதே போல சஹாபாக்களுடைய நிலைகள் பல நேரங்களில் பலவாறு இருந்தன என்பது கூடவா புரியவில்லை? சில நேரங்களில் அவர்களுடைய கையில் எதுவும் இல்லை, சில நேரங்களில் கையில் இருப்பதை எடுத்து கொடுத்து கொடுத்து கைவழித்து விடுகிறது. எனவே ஹதீசுகளையும் கொஞ்சம் அதோடு படிக்க வேண்டும், ஹதீசுகளையும் கொஞ்சம் அதோடு படிக்க வேண்டும். அது இல்லைன்னா இப்படிதான் வழக்கம், ஏற்குமாறா. அதனால சோதர்களே, அமலை குறைத்த அதிசயங்கள், விபரீதமான மசாலாக்கள் என்ற தலைப்பில் எல்லாம் இதில் இருக்கு. இதெல்லாம் இன்ஷால்லா நீங்க படிக்க போறீங்க. கடைசியா முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை இதில் எழுதியிருக்கிறோம். முத்தாய்ப்பாக அந்த விஷயத்தோடு நானும் இந்த பேச்சுக்கு முத்தாய்ப்பு வைத்து முடிக்கிறேன். இதை படிச்சு முடிச்ச உடனே வாஹரு தாவானா முத்தாய்ப்பு எழுதி இருக்குது. கடைசியில 106வது பக்கம். அதுக்கு பின்னால ஒரு விஷயம் எழுதி இருக்கு. 106வது பக்கம் கொஞ்சம் எடுத்து கையில் வச்சிருக்கிறவங்க பாத்துங்களேன், நல்லா இருக்கு. முத்தாய்ப்பு எழுதி, ஏமாற்ற முடியாத ஒரே ஒருவன் அல்லாஹ். ஆனால் சில சமயம் விட்டு பிடிக்கிறான், தண்டனையை தாமதப்படுத்துகிறான். திருந்தட்டும் என்பதற்காக அதை சன்மானம் என்று கருதி கடைசியிலே தன்மானம் இழந்து நின்றவர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட ஏமாளிகளாக ஆகிவிடாதீர்கள் என உங்களை எச்சரிக்கிறது பேரவை. அப்படிப்பட்ட ஏமாளிகளாக அல்லாஹ் தண்டனையை தாமதப்படுத்துவதை சன்மானம் எடுத்துக்கொண்டு தன்மானம் இழந்து போகிற ஏமாளிகளாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது. ஜாக்கிரதையாக இருங்கள். பேரவை கூறும் ஒரு பேருண்மை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஷரியத் பேரவை கூறும் ஒரு பேருண்மை யாரும் மறந்துவிடக் கூடாது. முன்னோர்களை உதாசீனப்படுத்திய ஒருவனும் முன்னுக்கு வந்ததாக வரலாறு இல்லை. முன்னோர்களை உதாசீனப்படுத்திய எவனும் முன்னுக்கு வந்ததாக வரலாறு இல்லை. ஆலிம் பெருமக்களை மதிக்காத யாரும் மதிக்கப்பட்டதாக சரித்திரம் இல்லை. மாறாக மிதிக்கப்பட்டதற்கு சான்றுகள் உள்ளன. ஏனியை உதைப்பதை விட மட்டரகம் வேறு எதுவும் இல்லை. படித்த கிதாபுகள் எல்லாமே குப்பை என்றால் நீங்கள் குப்பை தொட்டிகள் இல்லையா? படித்த கிதாபுகள் எல்லாம் குப்பை என்றால் நீங்கள் குப்பை தொட்டிகள் இல்லையா? தரிசு கொடுத்த மதரசாக்களை மட்டம் தட்டினால் நாளை என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? தரிசு கொடுத்த மதரசாக்களை மட்டம் தட்டினால் நாளை என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? சமுதாயத்தில் தவறுகள் நீங்கள் எழுதியிருப்பதை விட 1000 மடங்கு அதிகம் இருக்கிறது, நாங்கள் மறுக்கவில்லை. விதத்துகளும் அனாச்சாரங்களும் இங்கேதான் அடைக்கலம் புகுந்திருக்கின்றன. நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. உண்மையை உணர்த்த வேண்டிய உலமாக்கள் ஊமையாகி போனதும் உண்டு, ஒடுக்கி வைக்கப்பட்டு போனதும் உண்டு. சோப்பே அழுக்காகி போவதில்லையா? அச்சே பிழையாகி போவதில்லையா? உண்மை உண்மைதான். ஆனால் திறந்து நுழைய வேண்டுமே தவிர உடைத்து நுழையக்கூடாது. கண்ணுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும், கண்ணை குத்தக்கூடாது, குத்தி குருடாக்க கூடாது, ஒளி கொண்டு வர வேண்டும். சமுதாயத்தை ஆக்க பிறந்தவர்கள் அழிக்கிறவர்களாக ஆகிவிடக் கூடாது. பேரவை பார்த்துக் கொண்டு இருக்காது. பொறுமைக்கும் எல்லையுண்டு, எச்சரிக்கிறது. இப்போதாவது புரிந்து கொண்டால் விடிவு காலம் அருகில் இருக்கிறது. இப்போதாவது புரிந்து கொண்டால் விடிவு காலம் அருகில் இருக்கிறது. இதை நான் வேடிக்கையாக இதிலே எழுதப்பட்டு வைக்கவில்லை, இதை நான் வேடிக்கையாக கூறவில்லை, உண்மையை கூறுகிறேன் சகோதரர்களே. இந்த உலகத்திற்கு உண்மை எடுத்து கூறுகிறேன். இவர்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் மார்க்கத்திற்கு ஷரியத்திற்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு மாறாக நடப்பார்களோ அவர்களெல்லாம் மறைந்து போனார்கள், அவர்களெல்லாம் மடிந்து போனார்கள், அவர்களெல்லாம் வேரோடு பூண்டோடு அழிக்கப்பட்டு போனார்கள். முஅத்தஸிலாவை விடவா நீங்கள்? ஹவாரிஜிகளை விடவா நீங்கள்? இந்த உலகத்தை தலையெடுத்து விட்டீர்கள். அவர்கள் தலைமட்டமாக